Adizero EOSL, Adizero SL2 and Adizero SL இந்த மூணு ஷூமே அடிடாஸோட ஒரு நான் பிளேட்டட் ஸ்பீட் ட்ரைனிங்கான ஒரு ஷூ. இந்த மூணு ஷூவை நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் இதில் இருக்குது அண்ட் தென் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் என்னன்றதை இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிடாஸ் Adizero SL தான் லான்ச் பண்ணாங்க ஒரு 2 years பேக். இதை ஒரு லைட் வெயிட் ஸ்பீட் ட்ரைனிங்காக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டெய்லி ட்ரைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஆல் சார்ட் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் மேரத்தான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்த வருஷம் அவங்க Adizero SL2 லான்ச் பண்ணாங்க அண்ட் தென் இந்த இயர் Adizero EOSL லான்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் Adizero SL ஒரு 260 கிராம், Adizero SL2 ஒரு 250 அண்ட் EOSL ரொம்ப லைட் வெயிட் 210 220 கிராம் வரும். ஹீல் ஸ்டாக் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் Adizero SL, Adizero SL2 36 8mm ட்ராப் அண்ட் EOSL 38mm ட்ராப். மூணு ஷூலுமே அவங்க கான்டினென்டல் ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால பயங்கர டியூரபிலிட்டி வரும். அப்புறம் பொறுத்த வரைக்கும் இது ஸ்பீட் ட்ரைனிங்கான ஷூன்றதுனால அவங்க ரொம்ப லைட் வெயிட் ஹை குவாலிட்டி ப்ரீமியம் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால ஹை டியூரபிலிட்டி இந்த மூணு ஷூல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Adizero SL இந்த ஃபுல் யூனிட்டுமே டெர்மோஸ்பீல இருக்கக்கூடிய அதே லைட் ஸ்ட்ரைக் ஃபோம் தான். பட் லைட் ஸ்ட்ரைக் ப்ரோமை ஒரு சின்ன பீஸை மட்டும் 4 ஃபுட்ல அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம், அந்த சென்டரில் உங்களால் அதை பார்க்க முடியும். ஒரு சின்ன பீஸை மட்டும் 4 ஃபுட்ல அவங்க அதை அட்டாச் பண்ணதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓடும்போது அந்த எனர்ஜி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். யூஸ்வலாக நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடும்போது நம்ம எப்பயும் 4 ஃபுட்டை தான் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அந்த ஐடியாவில் அவங்க இதை அப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வெர்ஷனில் SL2 அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாண்ட்விச் மாதிரி கீழையும் மேலையும் லைட் ஸ்ட்ரைக் அண்ட் தென் நடுவில் ஒரு ஃபுல் ஸ்லாபை லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நாட் ஜஸ்ட் 4 ஃபுட் மட்டும் உங்களுக்கு எனர்ஜி ரிட்டர்ன் தராது, ஃபுல் ஷூலுமே உங்களால் அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரிட்டர்னை ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலி 2024 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஷூரா SL2 நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஷூவாக இருந்தது. லாஸ்ட் இயர் எண்டில் இதோட அடுத்த வெர்ஷனாக தான் Adizero EOSL லான்ச் பண்ணாங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் ஃபோமே அவங்க லைட் ஸ்ட்ரைக் ப்ரோவாக கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நோ மோர் லைட் ஸ்ட்ரைக், ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட சூப்பர் ஃபார்மை கொடுத்ததுனால இந்த ஷூ 2024-2025 ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஷூவாக இருக்கு. அவுட் சோலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டியூரபிளான அவங்களோட கான்டினென்டல் ரப்பர் தான். ஸோ ட்ராக்ஷனும் வரும், நல்ல ஹை டியூரபிலிட்டியும் வரும். இந்த மூணு ஷூல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஃபோம் தான் உங்களுக்கு அந்த ஃபீலையும் டிஃபர் பண்ணும். Adizero SL உங்களுக்கு உங்களோட லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ ஒரு சின்ன பீஸ் மட்டும் தான் 4 ஃபுட்ல இருக்கனால உங்களால் அந்த எனர்ஜி ரிட்டர்னை ஓரளவுக்கு தான் ஃபீல் பண்ண முடியும். SL2 ஒரு 70 to 80% உங்களால் ஃபீல் பண்ண முடியும். EOSL நாட் ஜஸ்ட் 100% பட் 200% உங்களால் அந்த ஸ்ப்ரிங்கினஸ் உங்களால் ஃபீல் முடியும். ஒரு கிரேசி எனர்ஜி ரிட்டர்ன், கிரேசி ஸ்ப்ரிங்கினஸ் EOSL கிடைக்கும். உங்களோட பட்ஜெட் less than 5,000 அண்ட் உங்களுக்கு ஒரு ஷூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ட்ரைனிங், ஸ்பீட் ட்ரைனிங், டெய்லி ட்ரைனிங் எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா Adizero SL நல்லா ஈஸியாக ரன் பண்ணலாம், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்க பட்ஜெட் 8,000 11,000 இருக்குன்னா Adizero SL2 அமேசிங்கான ஒரு ஷூ. ஆல்மோஸ்ட் EOSL உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜி ரிட்டர்ன் ஒரு 80% இந்த ஷூல உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் Adizero SL2 நல்ல ஹைலி ஸ்டெபிலிட்டி கம்பேர்ட் டு EOSL. பிகாஸ் EOSL பயங்கர ஸ்விங்கினஸாக இருக்கும், அதனால அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த ஷூ இஃப் யூ ஆர் ஜஸ்ட் என்ட்ரிங் இன் டு தட் ஸ்பீட் ட்ரைனிங், இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளமாக எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னா அஸ் அ பிகினராகவே Adizero EOSL2 கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு சூப்பரான ஒரு எனர்ஜி ரிட்டர்ன், ஹைலி டியூரபிளாக இருக்கும். லாஸ்ட்டாக Adizero EOSL இதில் இருக்கிற ஒரே பிரச்சனை ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் மட்டும் தான். பிகாஸ் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு அக்ரெசிவ் கட் இருக்கு அண்ட் தென் ஹை ஸ்டாக் லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ ஃபோம் இருக்கனால பயங்கர ஸ்ப்ரிங்னஸாக இருக்கும். அதனால நீங்கள் less than 80 kg இருக்கீங்க, ரொம்ப ஸ்லோவான ஓடுனீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடும்போது அந்த பிரச்சனை இருக்காது, பிகாஸ் நீங்கள் 4 ஃபுட் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க, அதனால அந்த எனர்ஜி உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ யூ ஓன்ட் ஃபீல் எனிதிங். அண்ட் தென் Adizero EOSL 15,000 to 16,000 ரேஞ்சில் செல்லில் போய்கிட்டு இருக்கு. இந்த மூணு ஷூமே ரொம்ப சூப்பரான ஷூ. உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷூவை பிக் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்க ஸ்பீட் ட்ரைனிங்க்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். எனக்கு 5,000 பட்ஜெட் இல்லை, less than 3,000 தான் இருக்கு அப்படின்னா டெர்மோ ஸ்பீட் தான். இதில் லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ இருக்காது, ஒன்லி லைட் ஸ்ட்ரைக். ஸோ கொஞ்சம் ஃபோமராக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக எனர்ஜி ரிட்டர்ன் இருக்கும். பட் 3,000க்கு அமேசிங்கான ஒரு ஷூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி வேற எந்த ஷூவை கம்பேர் பண்ணணும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, அதையும் நான் கம்பேர் பண்றேன். ஹாப்பி ரன்னிங், பீஸ்.